Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நம்மளுக்கு பிவோட் டேபிள் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா பிவோட் சார்ட்ஸ். ஸோ பிவோட் சார்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல நம்ம இந்த பிவோட் டேபிளை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கிற ரா டேட்டாவை வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவை நம்ம ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த பிவோட் சார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நம்ம கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ அந்த சேல்ஸ் டேட்டால எந்த ரீஜன் அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஸோ நிறைய ரோ இருக்கும். ஆனால் பட் அதுவே நம்ம ஒரு சார்ட் மூலியமா நம்ம விசுவலைசேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம growth நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை எந்த இடத்துல நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு சேல்ஸே ஆகலை. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்தமாரி ஒரு சில டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த பிவோட் சார்ட்ஸ். ஸோ இது பிவோட் சார்ட்ஸ்னு சொல்லாமல் நம்ம வந்து சார்ட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸல்ல மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த பிவோட் சார்ட் தான். மோஸ்ட்டாக இந்த பிவோட் சார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேஷ்போர்ட்ஸை நம்ம எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் இடத்துல நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு யூசருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா டேஷ்போர்டை கிரியேட் பண்ணி நம்ம ஷோ பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அதை வச்சு ஈஸியாக அவங்களால அனலைஸ் பண்ணி அவங்களால ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த பிவோட் சார்ட்ஸில் ஓவரால் நம்மளுக்கு வந்து 15 கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த 15மே நம்ம ஒன் பை ஒன்னாக என்னன்றதை நம்ம பிவோட் டேபிளில் பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா செட் நம்ம எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நம்ம பிவோட் டேபிள் இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் டேபிளில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா பிவோட் டேபிள் வந்து ஃப்ரம் டேபிள் ரேஞ்சு கொடுத்துட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன் நியூ ஒர்க் ஷீட்டில் நான் பிவோட் டேபிளை இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ பிவோட் டேபிளை இன்செர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு வேல்யூஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். சேல்ஸ் எனக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ இயர் வைஸ் சேல்ஸ் டேட்டா என்ன பண்ண போகிறேன்னா ரோஸில் விட போகிறேன். அதேமாரி வந்து எனக்கு ரீஜன் வந்து என்ன பண்ணுறேன் காலம்ஸில் விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு இயர் வைஸும் நம்மளுக்கு எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றத நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் டாபிக் இன்சர்ட் ஏ பிவோட் சார்ட். இப்போ நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கிட்ட இந்த ரா டேட்டாவில் வந்து மல்டிபிள் ரோ அண்ட் மல்டிபிள் காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இயர் வைஸ் அண்ட் ரீஜன் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறாங்க. பட் நான் என்ன பண்ணலாம்னா எடுத்தோடனே நான் இதை போட்டு பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணி அதை வந்து அவங்க கிட்ட ஷோ பண்ணிடலாம். பட் இது என்ன பண்ண முடியும் அவங்களால இதை வந்து கிரியேட் பண்ண முடியும். பட் இந்தமாரி நான் ரிப்ரசென்ட் பண்ணாமல் நான் ஒரு சார்ட் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும் நம்மளுக்கு ஒன்றும் மீனிங்ஃபுல்லாக நம்மளுக்கு ஷோ பண்ணும். பட் இங்கே பார்க்குறப்ப பாருங்கள் இயர் வைஸ் நம்மளுக்கு சேல்ஸ் growth ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு நம்மளால எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுவே நம்ம சார்ட் மூலிமா இன்சர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பிவோட் டேபிள் அனலிஸ்ட் டேப்பில் போயிட்டு இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து பிவோட் சார்ட்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா சார்ட்டுமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓவரால் நம்மளுக்கு வந்து 10 to 15 சார்ட்ஸ் இருக்குது எக்ஸலில். ஸோ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ரேராக கம்மியாக தான் இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து காலம் சார்ட்டில் பாருங்கள் மல்டிபிள் காலம் சார்ட் இருக்குது. அதேமாரி லைன் சார்ட் பண்ணால் மல்டிபிள் லைன் சார்ட் இருக்குது. அதேமாரி பை சார்ட் பண்ணால் மல்டிபிள் பை சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட்டை வந்து ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் சார்ட்டை கிளிக் பண்ணி இது வந்து நம்ம என்ன சார்ட் சொல்லுவோம் காலம் சார்ட். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த ரா டேட்டாவில் இருக்கிறது நம்மளுக்கு இந்த ரா டேட்டாவில் இருக்கிற டேட்டா வந்து பிவோட் டேபிளில் இன்சர்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சார்ட் மூலிமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ளூ கலராக இருந்தால் ஈஸ்ட் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ளூ கலர் ஃபுல்லாகவே ஈஸ்ட் ரீஜன். இது நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸ்ட் ரீஜன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து நார்த் ரீஜன் சொல்கிறாங்க. ஸோ ஆரஞ்சு செலக்ட் பண்ண பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நார்த் ரீஜன் ஷோ ஆகுது. இப்போ ஜஸ்ட் எனக்கு வேல்யூஸ் எல்லாமே தெரியணும்னு என்ன பண்ணேன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி டேட்டா லேபிள்ஸை நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ரீஜன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஷோ பண்ணுது. இப்போ நான் எந்த ரீஜனுமே நான் செலக்ட் பண்ணலை. ஜஸ்ட் வெளியே அவுட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து எல்லா ரீஜனுக்குமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ எந்தெந்த ரீஜன்றது நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்தெந்த இயர்க்கான ரீஜன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்தமாரி நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுக்குறப்போ என்ன பண்ணலாம்னா அவங்களால ஈஸியாக டிசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க நம்மளுக்கு 2013 வந்து நம்மளுக்கு 4 ரீஜன் இருக்குது. அதிகமாக சேல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ரீஜன். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இருக்கிறதே லோஸ்ட்டாக சேல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா வெஸ்ட் ரீஜன். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை நம்ம அந்த இடத்துல என்ன ப்ராடக்ட் மாரி நம்ம சேல்ஸ் பண்ணணும் இல்லை நம்மளுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை சேஞ்சஸ் பண்ணணுமா இந்தமாரி டக்குன்னு ஒரு டிசிஷன் அவங்களால மேக் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பிவோட் சார்ட்ஸ். செகண்ட் டாபிக் இன்சர்ட் ஏ ஸ்லைசஸ் வித் ஏ பிவோட் சார்ட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து சிம்பிளாக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபீல்ட்ஸில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்
பிவோட் டேபிள் அனலிஸ்ட்ல போயிட்டு இந்த ஃபீல்டு பட்டன் இருக்கும். இத டவுன் ஏரோ கிளிக் பண்ணா நம்ம ஹைட் ஆல் குடுத்துட்டோம்னா போதும். ஸோ நம்மளுக்கு இந்த எதுவுமே நம்மளுக்கு அந்த பட்டன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஷோ ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஸ்லைசஸ இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து டைனமிக்கா நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்சர்ட் டேப்ல போயிட்டு இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஸ்லைசஸ் இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, பிவோட் டேபிள கிளிக் பண்ணி ஸ்லைசஸ இன்சர்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்லைசஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? இது என்ன இடத்துல யூஸ் ஆகும்னு நம்ம ப்ரீவியஸாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஆ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சேல்ஸ் மந்த் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம குவார்ட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கிறது தான் இதுல. இல்ல ப்ராடக்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா 2 எடுத்துக்கிறேன். சேல்ஸ் பெர்சன் அண்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இப்ப ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் பெர்சன் இருக்காங்க. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கிளிக் பண்ணா பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ட் டைனமிக்கா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்ப நான் பாட்டில்ஸ கிளிக் பண்றேன். பாட்டில்ஸ கிளிக் பண்ணோனே பாருங்க, ஒரு இயர்க்கா பாட்டில்ஸ் எவ்வளோ சேல்ஸா இருக்குது. ஸோ எந்தெந்த ரீஜன்ல நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸா இருக்குது. ஜஸ்ட் ஒன் கிளிக் தான் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டைனமிக்கா சேஞ்சஸ் ஆகுது. இப்ப பாட்டில்ஸ்ல வந்து எனக்கு வந்து சந்தியா புருஷோத் இந்த சேல்ஸ் பெர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஜஸ்ட் அவங்கள நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க அவங்க வந்து 3 இயர்க்கா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல அதிகமா பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயர்ல சேல்ஸ் குரோத் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க 14,000க்கு. நெக்ஸ்ட் இயர்ல பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2,00,000 கிட்ட அவங்க வந்து டவுனா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சேல்ஸ் பெர்சன் என்ன ரீசன்க்காக அவங்க இந்த மாரி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க ஏன் இவ்வளோ சேல்ஸ் கம்மி பண்ணியிருக்கீங்க? என்ன இஷ்யூ? நீங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றத நம்ம ஒரு கொஸ்டின் மேக் பண்ணி, அவங்களுக்காக அத நம்ம ஆன்ஸர் நம்மளால புரொவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்ப சந்தியா வடிவேல்ன்ற சேல்ஸ் பெர்சன் எடுக்குறேன். அவங்க பாருங்க ஸ்டார்ட்டிங்ல நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே டவுன் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ. ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்லைசஸையும் நம்ம பிவோட் சார்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைனமிக் சார்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, டேஷ்போர்டே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்ப எனக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐஸ் கியூப்ஸோட சேல்ஸ் கேட்கறாங்க. ஐஸ் கியூப்ஸ் பார்க்குறப்போ பாருங்க, 2012ல நம்மளுக்கு ஓரளவு லோவா சேல்ஸ் ஆயிருக்கு. அதுவே 13ல பாருங்க நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா, ஒரு 70,000 கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவே நம்ம 14 வரப்ப என்ன ஆகுதுன்னா, டிக்ரீஸ் ஆகுது. ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது? ஸோ ப்ரீவியஸ் இயர்க்கும் நம்ம இந்த இயர்க்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஸோ என்ன தப்புனால நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத ஒரு அனலைஸ் பண்ணலாம் நம்ம இத. ஸோ இந்த மாரி அனலைஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியும். நம்மளால சேல்ஸ் குரோத் இந்த சேல்ஸ் குரோத்ன்னு கிடையாது. என்ன மாரி நம்ம டேட்டா செட் வச்சிருக்கிறோமோ, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு டிசிஷன் மேக் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ எக்ஸெல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்லைசஸையும் இந்த சார்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்றப்போ டைனமிக் ஆன்ஸர நம்மளால கெட் பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூசுவல் எனக்கு ப்ரீவியஸ் ஒன் எப்படி இருந்ததோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, பிவோட் சார்ட் டிசைன்ஸ். ஸோ இப்ப என்கிட்ட இந்த சார்ட் இருக்கு. நான் டிஃபால்ட்டா ஒரு சார்ட்ட கிளிக் பண்ணா எனக்கு இந்த சார்ட் ஷோ பண்ணுது. பட் இதுல இருக்கிற கலர்ஸ்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணணும். எனக்கு டிசைன்ஸ் எனக்கு இது பிடிக்கல. நான் அட்ராக்டிவா நான் என் டிஃபால்ட்டா நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா, டிசைன்ற ஒரு டேப் இருக்கும். நம்ம சார்ட்ஸ பிவோட் டேபிள கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பிவோட் டேபிள் டிசைன் ஷோ ஆகும். சார்ட்ட கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து சார்ட் டிசைன் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்ப பாருங்க டிஃபால்ட்டா எனக்கு இந்த மாரி டிசைன் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க சார்ட் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு. ஜஸ்ட் டவுன் ஆரோ கிளிக் பண்றேன். இங்க பாருங்க ஒரு ஒண்ணும் நான் மூவ் பண்றேன் பாருங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமோ, நம்மளுக்கு தேவையானத நம்ம சூஸ் பண்ணலாம். இது இல்லன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான கஸ்டம் சார்ட்ஸ் நம்ம கஸ்டமாவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். கலர் எனக்கு இல்ல. எனக்கு ஈஸ்ட் ரீஜனுக்கு எனக்கு வேற கலர் வேணும். வெஸ்ட் ரீஜனுக்கு வேற கலர் வேணும். அந்த மாரியும் நம்மளால கொடுக்க முடியும். ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன்னா, பிளாக் கலர் குடுக்குறேன். இத பாருங்க குடுத்தா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இயர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, சின்னதா இருக்கு. ஸோ என்ன பண்றேன், அத கிளிக் பண்ணி இன்சர்ட் டேப்ல போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் சார்ட்ட நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டிசைன்ல போயிட்டு இந்த சார்ட் சூஸ் பண்ணி ஓகே குடுத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இயர் சின்னதா இருக்கு. ஸோ எனக்கு பெருசா வேணா அத செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் செலக்ட் ஆனது காட்டும். இப்ப ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், ஜூம் பண்ண போறேன். அதே மாரி போல்ட் பண்ண போறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு போல்ட் ஆகுது. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதே மாரி எனக்கு இந்த வேல்யூஸ எனக்கு இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்ல ஜஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, 11 வச்சுட்டு போல்ட் பண்றேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து கஸ்டமாலாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேல்யூஸ நான் செலக்ட் பண்ணி எல்லாமே நான் போல்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, இத செலக்ட் பண்ணிட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாரி நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி நம்ம கிரியேட் பண்றப்ப என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு தேவையானத கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம இன்னும் அட்ராக்டிவா நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா நம்ம கிளிக் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு தேவையான மாரி நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்ப நான் சார்ட் கலர் நான் சேஞ்சஸ் பண்ணணும். எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஈஸ்ட் ரீஜன் எனக்கு இந்த ப்ளூ பிடிக்கல. எனக்கு வந்து நான் என் கிளையன்ட்க்கு வந்து நான் வேற கலர்ல நான் ஷோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரீஜன ஒரு ரீஜன் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இங்க டிஃபால்ட்டா இருக்கிற கலர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணி இப்ப சேஞ்சஸ் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு வந்து இந்த டார்க் வயலட் குடுக்குறேன். ஓகே வயலட் குடுத்தோனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 3மே நம்மளுக்கு வந்து 2012 அண்ட் 13, 14 நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த கிரீன் இல்ல. எனக்கு கிரீன விட வேற எதனா வேணும். அப்டின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ சவுத்த மட்டும் செலக்ட் பண்ணலாம். அப்டி இல்லையா இந்த செலக்ட் பண்ணா 3 சார்ட்டுமே நம்மளுக்கு செலக்ட் ஆகுது. இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பாக்ஸ்மே நம்மளுக்கு டாட் டாட் டாட்டா வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இதே மாரி நம்ம
இந்த ரீஜன செலக்ட் பண்ணி நம்ம கிளிக் பண்றோம். இல்ல சார்ட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் எல்லோ கலர்ல சூஸ் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ இந்த மாரி நம்ம அட்ராக்டிவா நம்ம ஷோ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த சார்ட் டிசைன். ஸோ இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம எந்த மாரி கலர் யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம கிளையன்ட்க்கு நம்மளுக்கு என்ன அந்த புரொவைட் பண்றப்ப அந்த டேட்டா வந்து நம்ம எந்த மாரியான டிசைன்ஸ்ல நம்ம புரொவைட் பண்ணா கிளையன்ட்க்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றத நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து தோணும். எந்த இடத்துல எத யூஸ் பண்றதுன்றது. நெக்ஸ்ட் டாபிக் பிவோட் சார்ட்ஸ் லேஅவுட். இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த சார்ட் டிசைன் பாருங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து காலம்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ்ல வந்து நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது. கீழ வந்து நம்மளுக்கு இத வந்து நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது காட்டுது. எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இயர்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இது எல்லாமே எனக்கு இந்த இந்த ரீஜன் இருக்குங்களா, எனக்கு இது வேணா எனக்கு மேல வேணும், இல்ல எனக்கு கீழ வேணும். அந்த மாரி நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, லேஅவுட்க்கு போனோம். ஸோ டிசைன்ஸ்ல போயிட்டு, இங்க பாருங்க குயிக் லேஅவுட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா இது இருக்குது. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்ணல. ஜஸ்ட் அந்த மவுஸ் எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறேன். லேஅவுட் 1. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எல்லா சார்ட்டுமே நம்மளுக்கு கம்பைன் ஆயி வந்திருக்கு. இப்ப செகண்ட் லேஅவுட் போறோம் பாருங்க. எனக்கு வந்து இங்க இருந்த இப்ப பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும். என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ரீஜன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டாப்ல ஷோ பண்ணுது. இங்க பாருங்க. ஸோ அதே மாரி நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் டைட்டில் நம்மளுக்கு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்க்கு நம்ம என்ன டைட்டில் வைக்கலாம்? ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, இயர் வைஸ் சேல்ஸ் கம்பேரிசன் இல்லன்னா ரீஜன் வைஸ் சேல்ஸ் கம்பேரிசன் அப்படின்றத நம்ம ஒரு சார்ட் நேம் நம்ம குடுத்தோம்னா, நம்ம கிளையன்ட்க்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அதே மாரி நம்மளுக்கு வந்து சைட்ல பாருங்க வேல்யூஸ்லாம் போயிடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து இயர் மட்டும் தான் ஷோ பண்ணுது. ஒய் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் எதுவுமே நம்மளுக்கு ஷோ பண்ணல. அதே மாரி நெக்ஸ்ட் லேஅவுட் போறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, பாட்டம்ல நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு பார்க்க பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, இத ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இதுல வந்து வேல்யூஸ்லாம் வேணும். அது எதுவுமே ஷோ பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணி அ டேட்டா லேபல்ஸ் இருக்குது. அது கிளிக் பண்ணா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ஷோ ஆகும். இப்ப இதுக்கு ஒரு சார்ட் டைட்டில் நான் குடுக்க போறேன். என்ன குடுக்க போறேன்னா, இயர் வைஸ் கம்பேரிசன் குடுக்கலாம். இல்ல நம்ம ரீஜன் வைஸ் கம்பேரிசன் குடுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, இயர் வைஸ் கம்பேரிசன் குடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் இப்ப என்ன பண்றேன்னா, இயர் வைஸ் கம்பேரிசன் குடுத்துட்டு, இப்ப பாருங்க நம்ம வந்து கிளையன்ட்க்கு புரொவைட் பண்ணா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இயர் வைஸ் அவங்க சார்ட் போட்டு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 2012 அண்ட் 2013, 2014 ஒரு ஒரு ரீஜனுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்னா, அதையும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க ஆட் எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா? இத கிளிக் பண்ணா பாருங்க ஆக்சிஸ். ஸோ பிரைமரில எனக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க நான் இத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஹைட் ஆகுது. இப்ப அதே மாரி நான் கீழ பண்ணா பாருங்க எனக்கு இது ஹைட் ஆகுது. எனக்கு எய்தர் எதாவது ஒண்ணு தான் வேணும்னு நினைக்கிறப்போ அத யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு 2மே வேணும்னா அத சூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாரி ஆக்சிஸ் டைட்டில் பாருங்க. இப்ப பிரைமரி ஆக்சிஸ்க்கு நான் என்ன குடுக்குறேன்னா, இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க எதுவுமே நம்மளுக்கு ஷோ ஆகல. ஆனா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து இயர்ன்றது. ஸோ நம்ம வந்து இயர் இல்லன்னா கூட எனக்கு எதனா குடுக்கணும். இல்ல எனக்கு இயர் குடுக்கணும். கிளையன்ட்க்கு வந்து நான் இயர்ன்றத போட்டு குடுக்கணும்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பிரைமரி ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க என்ன பண்ண போறேன்னா, நான் இயர்ன்றத நான் சும்மா டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இயர். அதே மாரி இது என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, அகைன் வந்து ஆக்சிஸ் டைட்டில்ல போயிட்டு, பிரைமரி வெர்டிகல் இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இத வந்து சேல்ஸ் கம்பேரிசன் இல்ல சேல்ஸ்ன்னு நம்ம குடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, சேல்ஸ் நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இயர், சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்றத நம்மளால என்ன பண்ண முடியும், புரொவைட் பண்ண முடியும். அகைன் அடுத்தது என்ன பண்றேன்னா, இப்ப சார்ட் டைட்டில் நம்ம பார்த்தது. இப்ப டேட்டா லேபிள்ஸ். இப்ப டேட்டா லேபிள்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வேல்யூ ஷோ பண்ணுதுங்களா, ஒரு ஒரு கலருக்கு மேல ஒரு ஒரு வேல்யூ ஷோ பண்ணுதா, அத தான் நம்ம டேட்டா லேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, எதுவுமே வேணாம் நம்ம நன் குடுக்கலாம். இல்ல எனக்கு வேல்யூஸ் எல்லாமே சென்டரா வேணும்னா பாருங்க, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்க நான் கொண்டு தான் போறேன். நான் கிளிக் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஷோ பண்ணுது. அதே மாரி இன்சைட் என்னன்னா, எனக்கு சார்ட் எங்க முடியுதோ அதுக்கு கீழ இருக்கணும். எண்டுக்கு கீழ இருக்கணும்னு சொல்லுது. இல்லையா, எனக்கு வந்து கீழ பாட்டம் ஆஃப் ஃபேஸ்ல வேணும்னா, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணலாம். இல்ல எனக்கு வெளிய தான் வேணும். சார்ட்க்கு வெளிய தான் வேணும். அந்த கலர்ஸ்க்கு எல்லாமே எனக்கு வெளிய தான் வேணும். அப்படின்றப்ப நம்ம இத சூஸ் பண்ணலாம். அவுட் சைட் எண்ட். அப்படி இல்லையா எனக்கு இந்த மாரி வேணும். ஸோ ஒரு ஒரு சார்ட்டுக்குமே எனக்கு வந்து எத பேஸ் பண்ணி இருக்குதுன்றது எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்பன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப டேட்டா லேபிள் நான் குடுக்குறேன். இப்ப பாருங்க எனக்கு இது குடுத்தோனே கீழ பாருங்க, அதோட ரீஜன் வைஸ் நம்மளுக்கு சேல்ஸ் இந்த மாரி புரொவைட் பண்ணும். ஸோ 2012ல நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் இருக்குது. 2013ல எவ்வளோ சேல்ஸ் இருக்கு. 2014 அதுவும் ஒரு ஒரு ரீஜன் வைஸ். ஸோ இந்த மாரி நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல நம்ம பிவோட் சார்ட் நம்ம போயிட்டாலே நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் ஒருத்தவங்களுக்கு, நம்ம கிளையன்ட் நம்ம குடுக்குற டேட்டா வந்து ஈஸியா வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணணும். இதெல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நம்மளால முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஒரு ஆப்ஷனும் சூஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லென்த்தியா போகும் இந்த பிவோட் சார்ட்ன்றது.
ஜஸ்ட் நீங்க அந்த கம்பேரிசன் நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எத யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சார்ட் போடலாமா? இந்த மாரி டேபிள் வச்சு நம்ம போடலாமா? இல்ல இது குடுத்தா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இடிக்குமா? இல்ல நம்ம நெறைய சார்ட் ஒரே டைம்ல கிரியேட் பண்றப்போ நம்மளுக்கு இது ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ அப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல. இல்ல நம்ம ஒரே ஒரு சார்ட் மட்டும் தான் உங்களுக்கு குடுக்க போறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி குடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்ல நம்ம இந்த மேல இருக்கிற வேல்யூஸ் நம்ம எதுவுமே ஷோ பண்ண வேணாம். ஸோ இந்த மாரி நீங்க டிசிஷன் மேக் பண்றீங்களா? அப்போதான் நீங்க அனலைஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா நீங்க போறப்போ, இல்லன்னா நீங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஸோ இந்த மாரி டேட்டா ரிலேட்டடா வொர்க் பண்றப்போ, நீங்க உங்களுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டி இருந்ததுன்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஈஸியா அடாப்ட் ஆயிக்கலாம் டேட்டா கூட. 5த் டாபிக் பிவோட் சார்ட் ஃபார்மேட்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு கஸ்டமைஸா நம்ம சொன்னது தெரியுமா? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா, லேஅவுட் நம்ம சொல்லுவோம். ஸோ லேஅவுட்ட பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது. இல்ல எனக்கு இன்னும் அடிஷனல் எனக்கு வேற எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபார்மேட் உள்ள போலாம். ஃபார்மேட் உள்ள போனே பாருங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன், இத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இது கிளிக் பண்ணி எனக்கு ஜஸ்ட் ஒரு இங்க பாருங்க நான் என்ன பண்றேன்னா, எதுவுமே கிளிக் பண்ணல. ஜஸ்ட் எல்லாமே நான் மூவ் பண்றேன். இப்ப நான் இது கொடுத்தோனே பாருங்க, எனக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த மாரியே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கஸ்டமா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதேமாரி நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் வெளிய அவுட் சைட கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கிரீன்ல வேணும். இங்க பாருங்க, கிரீன்ல உள்ள பிளாக்ல இருக்குது. பட் இதெல்லாம் நாட் ரெக்கமெண்ட். பட் நீங்க என்ன சூஸ் பண்றீங்கன்றதுல தான் இருக்குது. ஜஸ்ட் அகைன் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்து வேற மாரி வேணுன்றேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க ஒரு கிளிக் பண்றேன். ஜஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப அகைன் என்ன பண்ணேன், இத கிளிக் பண்றேன். எனக்கு ஹோம்ல போயிட்டு அதே மாரி என்ன பண்றேன்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்ஸ் எல்லாமே. கலர் வந்து எனக்கு எப்படி இருக்கணுன்றனா, நம்ம பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பிளாக்ல தான் இருக்கு. இல்ல கிரீன்க்கு நம்ம ஒயிட் எடுத்தா நம்ம கிளியரா இருக்குமான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஒயிட்ட கிளிக் பண்றேன். இப்ப கிளியரா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம கலர் விஷுவல்ஸா நம்ம சூஸ் பண்றப்போ, நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த கலர் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இல்லன்னா எனக்கு எல்லாமே நம்மளால சேஞ்சஸ் பண்ண இந்த ஃபார்மேட் ஆப்ஷன்ல போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் வந்து எனக்கு ஃபில் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இப்ப நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன் பாருங்க. இப்ப நான் எனக்கு ஒரு ஒரு வேல்யூக்கும் இப்ப இந்த என்ன ரீஜன்னா இது, நம்மளுக்கு வந்து வயலட் கலர் என்னன்னா ஈஸ்ட் ரீஜன். ஈஸ்ட் ரீஜனுக்கு எனக்கு தனியா வந்து என்ன இருக்குன்னா, ஃபுல்லாவே எனக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல அதோட வேல்யூ நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து சவுத் ரீஜன் வந்து நான் கிளிக் பண்றேன். அதோட வேல்யூஸ் மேல கிளிக் பண்ணிட்டு, எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, அவுட்லைன் வந்து எனக்கு என்னவா இருக்கணும்ன்றனா, ஸோ டார்க் வயலட் குடுக்குறேன் அகைனு. அதே மாரி எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஷேப் ஃபில் வந்து எப்படி இருக்கணும்ன்றனா, ப்ளூ கலர் சொல்றேன். ஓகேவா? ப்ளூ கலர் குடுக்குறேன். இப்ப பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் ஒண்ணொண்ணுத்துக்குமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு சார்ட்ஸுக்கு, ஒரு ஒரு லேபிளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இத நீங்க ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வரும். எந்த இடத்துல டக்குன்னு நம்ம எத யூஸ் பண்றது? ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல. இந்த ஆப்ஷன் போனா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குதுப்பா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம இத போயிட்டு இத கிரியேட் பண்ணி நம்ம குடுத்துடலாம். அதேமாரி எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கிறப்போ நம்மளுக்கு நெறைய இருக்குது. அது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுல தான் நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ நம்ம சார்ட்ன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு என்னன்னா, நம்ம அத எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்? ஸோ என்ன மாரி ரெப்ரசென்ட் பண்ணா அட்ராக்டிவா இருக்கும்? இல்லன்னா அது வந்து நம்ம கிளையன்ட்க்கு வந்து இன்னும் நம்ம வந்து வொர்க் புடிச்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி நம்ம வொர்க் பண்றப்போ, நம்மளுக்கு அவுட் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வரும். 6த் டாபிக் சேவிங் எ பிவோட் சார்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்ப நான் பெர்ஃபெக்ட்டா ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு இதுக்கப்புறம் நான் எத்தன பிவோட் டேபிள், எத்தன பிவோட் சார்ட் கிரியேட் பண்ணாலுமே, பட் என்னன்னா காலம் சார்ட். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது இந்த காலம் சார்ட். பட் எத்தன காலம் சார்ட் கிரியேட் பண்ணாலுமே எனக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணும். அப்ப நான் ஒரு ஒரு டைமும் போயிட்டு இந்த கஷ்டப்பட்டு நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுமா? ஒரு ஒரு டிசைனுமே சூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இத நீங்க சேவ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, அடுத்த சார்ட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் என்னன்னா, என்ன சார்ட் யூஸ் பண்றோமோ நம்ம அந்த சார்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, காலம் சார்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணா இங்க பாருங்க நம்மளுக்கு சேவ் அஸ் டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ அத சூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, சேவ் பண்ண போறேன். காலம் சார்ட் நான் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேவ் குடுத்துக்கிறேன். இப்ப நம்மளுக்கு இந்த சார்ட் நம்மளுக்கு சேவா இருக்கும். இப்ப அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா, பிவோட் டேபிள் நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ என்ன பண்றேன், பிவோட் டேபிள்ல போயிட்டு இன்சர்ட் பண்ண போறேன். இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் குடுத்துக்கிறேன். ஸோ ஷீட் 4ல தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே குடுத்துக்கிறேன். இப்ப சேம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல பாருங்க சேல்ஸ் எடுத்து விட்டுக்கிறேன். அதே மாரி வந்து என்ன பண்ண போறேன்னா, நம்ம இந்த டைம் என்ன எடுத்துக்கணும்னா, இயர் வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ்ல இருக்குது. அதே மாரி வந்து காலம்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ரீஜன் இருக்கு. அப்படியே நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ரீஜன் எடுத்து நம்ம ரோஸ்ல எடுத்துக்கலாம். இயர் எடுத்து நம்ம வந்து காலம்ல விட்டுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க நம்மளுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்குது. பட் ஆனா எனக்கு என்ன பண்ணா, நான் சார்ட் நான் இன்சர்ட் பண்ணணும். சேம் நான் வேற ஒரு டைம் இந்த மாரி கிரியேட் பண்ணணும்னு கேட்டா தேவையில்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா, பிவோட் டேபிள் அனலைஸ்ல போயிட்டு ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணலாம்னா, பிவோட் சார்ட்ட கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, சார்ட்ட நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா, டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குது. தெரியுதுங்களா? டெம்ப்ளேட்ட கிளிக் பண்ணி என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இத நான் கிளிக் பண்ணி ஓகே குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. ஈஸியா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சார்ட் கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு என்ன இருக்குதோ, அதே மாரி தான் நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணுது. பட் ஆனா டைட்டில்ஸ்லாம் நம்மளுக்கு வருமான்னு கேட்டா வராது. நம்ம ஏன்னா எவ்ரி டைம் நம்ம மேனுவலா சேஞ்சஸ் பண்ற மாரி தான் இருக்கும். பட் அதர்வைஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, போல்ட் பண்ணது, ஸோ கலர் சேஞ்சஸ் பண்ணது, அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணுது.
இந்த மாரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சார்ட்ட நம்ம கரெக்ட்டா கிரியேட் பண்ணிட்டோம்னா, கிளையன்ட்க்கு அந்த கலர் அந்த இது எல்லாமே புடிச்சிருந்ததுன்னா, ஃபாண்ட்ஸ் எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா இருக்குதுன்னா, அத சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் அதையே சேவ் பண்ணிட்டு, ரிப்பீட்டடா நம்ம மல்டிபிள் டைம்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். 7த் டாபிக் ஷார்ட்கட் டூ ஃபார்மேட்டிங் ஏ பிவோட் சார்ட். இப்ப நம்ம எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு டைமும் இந்த டிசைன் டேப்ல போயிட்டு, இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒரு டைட்டில் நம்ம இந்த மாரி பண்ணணுமான்னு கேட்டா அப்படி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு சார்ட்ட கிளிக் பண்ண உடனே பாருங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளஸ் பட்டன் ஷோ ஆகும். இந்த பிளஸ் பட்டன்லேருந்து நம்மளுக்கு தேவையானத நம்ம எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கீழ இருக்கிற ஒரு பிரஷ் பட்டன் பார்த்தா கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், மல்டிபிள் டைம்ஸ்லாம் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இத சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ணேன், டிஃபால்ட்டா எனக்கு இதுதான் தேவை. இத கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அகைன் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு லேபிள்ஸ்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். அப்போ எனக்கு இந்த டேபிள் எதுவுமே வேணாம்னு நெனைக்கிறேன். அப்டின்னா நான் என்ன பண்ணலாம், டேட்டா டேபிள் ஒண்ணு இருக்குது. ஜஸ்ட் அத அன்செக் பண்றேன். இப்ப பாருங்க டேட்டா டேபிள் போயிடுச்சு. அதேமாரி எனக்கு இந்த டைட்டில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம்னா, ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, இங்க இந்த இடத்துல ஆக்சஸ் டைட்டில் இருக்குதா, அத அன்செக் பண்றேன். ஆக்சஸ் டைட்டில் போயிடுச்சு. இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த டைட்டிலுமே வேணாம்னு சொன்னேன்னா, அப்ப சார்ட் டைட்டில் இருக்குது. அத அன்செக் பண்றேன். நம்ம எவ்ரி டைம் இந்த டிசைன் டேப்ல போயிட்டு இங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பக்கத்துல நம்ம சார்ட்க்கு பக்கத்துல இந்த பிளஸ் பட்டன் அண்ட் பிரஷ் பட்டன் இருக்கும். இத சூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு கலர் சேஞ்சஸ் பண்றதுக்கு அதே மாரி நான் கேட்டேன் என்ன பண்ணலாம்னா, இத ரைட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இங்க பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் இருக்கும். இல்ல டேட்டா சீரிஸ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபார்மேட் டேட்டா லேபிள் குடுக்குறேன். இங்க அகைன் நம்மளுக்கு பாருங்க ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கும். இப்ப இதுல பார்க்கலாம். இப்ப எனக்கு சென்டர் தான் வேணும். இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு சென்டரா வேணும். இல்ல எனக்கு இன்சைட் எண்ட்ல வேணும். இங்க பார்த்தீங்களா தெரியும். ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. இல்ல அவுட் சைட் எண்டுன்னு குடுத்தோனே அவுட் சைட்ல போயிடுச்சு. அதே மாரி இங்க பாருங்க வேல்யூ ஃபார்மேட் செல் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு கேட்டகரி நேம் வேணும். அது என்ன கேட்டகரின்னு நான் நெனைக்கிறேன். வேல்யூ பிளஸ் எனக்கு கேட்டகரி நேம் ஷோ பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, சவுத் அதே மாரி ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃபரண்ட் டைப்ல நம்மளுக்கு ஷோ பண்ணும். இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு டைமும் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம ஷோ பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டானீங்களே தெரியும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஆப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு எது எய்தர் ஈஸி நம்ம டேப்ப போயிட்டு நம்ம சூஸ் பண்றதா, இல்ல இந்த பிளஸ் பட்டன் சூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்றதான்றத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி. நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் இத. 8த் டாபிக். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாரி வச்சுக்கலாம். லிங்க் சார்ட் டைட்டில் பிவோட் டேபிள் செல். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து சேல்ஸ் பெர்சன பேஸ் பண்ணி எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபில்டர்ல போயிட்டு நான் சேல்ஸ் பெர்சன டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு வந்து சார்ட் டைட்டில்ல வந்து யாரோட சேல்ஸ்ன்னு எனக்கு தெரியணும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணேன்னா, சார்ட் டைட்டில் நான் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்ட் டைட்டில் கிளிக் பண்ணோமா, இந்த பாக்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈக்குவல் குடுத்துட்டு இந்த செல்ல நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, என்டர் குடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, டிராக் அண்ட் ட்ராப் அந்த டவுன் ஆரோவ கிளிக் பண்ணி, இப்ப புருஷோத் மாரிய நான் செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இங்க பாருங்க, புருஷோத் மாரியோட சேல்ஸ். 2012, 13 அண்ட் 14. இல்லையா, நான் புருஷோத் மாரி இல்ல. நான் வேற சேல்ஸ் பெர்சன் பார்க்குறேன். சந்தியா வடிவேல் இந்த சேல்ஸ் பெர்சன் பார்க்குறேன். ஜஸ்ட் அவங்கள கிளிக் பண்றேன். இங்க ஓகே குடுக்குறேன். இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சந்தியா வடிவேல். இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்ட் நேம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்ட் டைட்டில்க்கு வந்து நம்ம ஒரு செல் ரெஃபரன்ஸ் நம்ம குடுத்தோம்னா, அது டைனமிக்கா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஃபிக்ஸ்டா நம்ம வைக்க தேவையில்ல. யார் இத நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப அகைன் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து தங்கம் மாரி அந்த சேல்ஸ் பெர்சன் எடுக்கிறேன். ஜஸ்ட் ஓகே குடுக்குறேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து தங்கம் மாரியோட சேல்ஸ் டேட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இல்லையா, எனக்கு சேல்ஸ் பெர்சன் கிடையாது. இல்ல எனக்கு வேற யாருனா வேணும். நான் ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி பார்க்க போறேன்னா, ப்ராடக்ட்ட நான் குடுக்குறேன். இப்ப பாருங்க ஜஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன். எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஓவரால் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது? ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டேபிள வந்து நம்ம அந்த கிரியேட் பண்ண பிவோட் டேபிள்ல வந்து ஒரு லிங்க் மாரி நம்ம சார்ட் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணா, டைனமிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, டைட்டில் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். 9த் டாபிக் காப்பியிங் எ செகண்ட் சார்ட். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சார்ட்ட கிரியேட் பண்ணி என்னால இன்னொரு சார்ட்ட டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, இந்த சார்ட்ட காப்பி பண்ணி அகைன் நான் பக்கத்துல இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சார்ட்ட கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாரி அந்த சார்ட்ட நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து இப்ப இந்த காலம் சார்ட் தேவையில்ல. எனக்கு பார் சார்ட் வேணும். அப்படி இல்லையா எனக்கு வந்து பை சார்ட் வேணும். அந்த மாரி நம்ம சூஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டிசைன் டேப்ல போனோம்னா, இங்க பாருங்க சேஞ்ச் எ சார்ட் டைப்ன்னு இருக்குங்களா? சேஞ்ச் எ சார்ட் டைப் நம்ம கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, எனக்கு வந்து பை சார்ட் தேவை. ஜஸ்ட் பை சார்ட்ட கிளிக் பண்ணி நான் ஓகே குடுக்குறேன். இப்ப பாருங்க எனக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல ஓவரால் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது ஒரு ரீஜனுக்குமே. இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இடத்துல காட்டுது. இயர் வைஸ் காட்டுது. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இயர் காட்டல. ஓவரால் சேல்ஸ தான் நம்மளுக்கு காட்டுது. ஏன் இந்த மாரி காட்டுதுன்னா, நம்ம தப்பான இடத்துல நம்ம தப்பான சார்ட்ட சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்ஸர் கரெக்ட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. எந்த இடத்துல நம்ம எந்த சார்ட்ட சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இதுல. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து சேம் டேட்டா தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்றத நான் சேஞ்சஸ் பண்றேன். பாட்டில்ஸ்ன்ற சேஞ்சஸ் பண்றேன். இங்க பாருங்க.
இப்ப என்ன ஆகுதுன்னா, பாட்டில்ஸ் டேட்டா எனக்கு வந்து ஈஸ்டரே எவ்வளோ சேல் ஆயிருக்குது. அதேமாரி இயர் வைஸ் காட்டுது. பட் இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு அப்படி காட்டல. எந்தெந்த ரீஜன்ல எவ்வளோ சேல்ஸா இருக்குன்னு மட்டும் தான் நம்மளுக்கு காட்டுது. ஆனா பட் இது நம்மளுக்கு கரெக்ட்டான்னு கேட்டா நம்மளுக்கு தப்பான சார்ட் தானே. ஏன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு வந்து நார்த். ஸோ நார்த்ல பார்க்கறப்ப நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, இந்த இடத்துல நெறைய இருக்குது. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இப்ப எப்படி சொல்றேன்னா, நார்த் ரீஜன்ல பாருங்க 679 நம்மளுக்கு சேல்ஸா இருக்கு. ஆனா பட் இங்க காட்டுறது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், இது ஷோ பண்ணுமான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. ஸோ பேக் எண்ட்ல நம்மளுக்கு சார்ட் நம்மளுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்றது, நம்ம சூஸ் பண்றதுல தான் கரெக்ட்டா இருக்குது. தப்பான சார்ட்ட நம்ம சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நார்த் ரீஜன்ல 6,71,000 இருக்குது. அது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஆனா 13 காட்டல. அதேமாரி 14 காட்டல. இல்ல நம்மளுக்கு கிராண்ட் டோட்டல் காமிச்சிருந்தா கூட கரெக்ட் தான். ஸோ நம்ம அத எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படி ஷோ பண்ணல. ஸோ சார்ட்ட சூஸ் பண்ணது வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். 10th டாபிக். புட் எ சார்ட் ஆன் எ செப்பரேட் பேஜ் வித் F11. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்மகிட்ட பிவோட் டேபிள் இருக்குது. இந்த பிவோட் டேபிள்ல நான் சார்ட் ஆப்ஷன் எந்த டேபுமே நான் போல. ஜஸ்ட் F11 நான் பிரஸ் பண்ண போறேன். F11 பிரஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பேக் எண்ட்ல நம்மளுக்கு புதுசா ஒரு ஷீட்ட கிரியேட் பண்ணும். அந்த ஷீட் என்டையர் ஷீட் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு டேபிளா நம்மளுக்கு அத ஒரு சார்ட்ட நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, F11 நான் பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க காலம் சார்ட்ட தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஒரு சார்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு என்டையர் ஷீட்டே கிரியேட் பண்ணி, என்டையர் ஷீட்டுக்கு ஏத்த மாரி பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அலைன்மென்ட் பண்ணி குடுத்துருக்குது. சேம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் பண்ணா கூட அதே தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் டானிக்ஸ் நான் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இங்க என்ன டேட்டா நம்மளுக்கு இருக்குதோ, அதே டேட்டா டைனமிக்கா இங்கேயும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்க ப்ராடக்ட்ல நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்னா டானிக்கு. ஸோ இங்க நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ் சேஞ்சஸ் பண்ணா கூட என்ன ஆகும்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்ப நான் ஷீட் 4க்கு போறேன். இங்க பாருங்க ஐஸ் கியூப்ஸ் நம்மளுக்கு இங்க சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்மளால மல்டிபிள் இடத்துல நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு மெத்தடு. இல்ல எனக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, எனக்கு இதே ஷீட்ல நான் இன்சர்ட் பண்ண நினைச்சாலும் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, F1 ஆல்ட் F1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, இதே ஷீட்ல நம்மளுக்கு இப்ப என்ன பண்ணா இன்சர்ட் பண்ணும். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஆல்ட் F1 பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க சேம் நம்மளுக்கு வந்து இதே இடத்துல நம்மளுக்கு வந்து காலம் சார்ட்ட டிஃபால்ட்டா நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிருக்கனால காலம் சார்ட்ட தான் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து இடத்துல உனக்கு என்டையர் ஒரு ஷீட்ல வந்து நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க இத பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டிசைன்ல போயிட்டு ஸோ சேஞ்ச் சார்ட் டைப் குடுத்துட்டு, நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சார்ட்ட நீங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஈஸியா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து என்டையர் வியூ எனக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சு நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப நீங்க இந்த மெத்தட நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். 12th டாபிக். பேஸ்ட் பிவோட் சார்ட் டூ பவர் பாயிண்ட் அண்ட் மேக் லைவ் அப்டேட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பிரசன்டேஷன்ல நான் விஷுவலா நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஷோ பண்ண போறேன் கிளையன்ட்க்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதே சார்ட்ட நான் வந்து பவர் பாயிண்ட்ல நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் பவர் பாயிண்ட்ட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பவர் பாயிண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக் எண்ட்ல பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ பிளாங்க் பிரசன்டேஷன் குடுத்துட்டு எனக்கு வந்து லேஅவுட்ட நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு கன்டென்ட், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பிவோட் சார்ட் இருக்கணும். அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, பேஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு டைமா நம்மளுக்கு கிளிக் பண்ண ஒண்ணா சேஞ்சஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல பாருங்க யூஸ் டெஸ்டினேஷன் தீம் வித் லிங்க்டு டேட்டான்னு இருக்குதுங்களா? ஸோ 3rd ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி ஓகே குடுக்குறேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல சார்ட் நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. பட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு நான் ஆல் வைக்க போறேன். ஸோ இங்க பாருங்க ஓகே குடுக்குறேன். ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் 35,000 வரையும் நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. சேம் இப்ப நான் என்ன பவர் பாயிண்ட் போனேன் இங்க பாருங்க நம்மளுக்கு 35,000 வரையும் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸெல்ல அப்டேட் பண்ணது எனக்கு பவர் பாயிண்ட் உடனே அப்டேட் ஆகணும்னு நினைச்சேன்னா, இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, பிரசன்டேஷன் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸெல்க்கு போயிடலாம். 13 டாபிக். பிரிண்டிங் எ பிவோட் சார்ட். இப்ப நான் கிரியேட் பண்ண பிவோட் சார்ட்ட வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். அத பிரிண்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும்னா, கிளையன்ட்க்கு மெயில் பண்ணணும். அப்படி இல்லையா நான் வந்து என்ன பண்ணணும்னா, பிரசன்டேஷனா நான் குடுக்கணும். ஒருத்தவங்க கையில குடுக்கணும். அவங்க வந்து அனலைஸ் பண்ண போறாங்க. அத வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, சார்ட்ட கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து என்டையர் பேஜா நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது வந்து லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, சேஞ்சஸ் பண்ணலாம். போர்ட்ரைட்ல நம்ம போர்ட்ரைட்ல குடுக்கலாம். ஸோ போர்ட்ரைட் கொடுத்தோனே பாருங்க நம்மளுக்கு வந்து சின்னதா ஷோ பண்ணுது. அதுவே லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு பெருசா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த சார்ட் எந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாரி நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அகைன் நான் என்ன பண்ண போறேன், ஸோ இத மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி இந்த சார்ட்டையும் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்ப நான் 2மே கிளிக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் பி பிரஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா நம்மளுக்கு ஷோ ஆகல.
ஸோ, அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம பிரிண்ட் பண்ணா நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கணும். ஸோ, பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அத குடுக்குறப்ப என்ன பண்ண முடியும்னா, இப்ப கிளையன்ட்க்கு வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப சின்ன சின்ன ஷாப்ஸ் நடத்துறவங்களுக்கு வந்து இந்த மாரி நம்ம லேப்டாப்ல இல்ல டெஸ்க்டாப்ல குடுக்குறப்போ அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுவே நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதுக்கு இந்த இடத்துல நம்ம கஸ்டமர்ஸ நம்ம வந்து என்ன பண்ணணும், லாஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் எடுத்து நம்ம அந்த இடத்துல நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல ரெவென்யூஸ் அதிகமாவே வருது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், குரோ பண்ணலாம். நம்ம நெறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்றத சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த பிவோட் சார்ட்ட வந்து நீங்க பிரிண்ட் பண்றது நீங்க எக்ஸாக்ட்டா நீங்க எப்படி யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்குது. 14 டாபிக் இன்க்ளூடிங் எ ஸ்பார்க் லைன் வித் யுவர் பிவோட் டேபிள். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க பாருங்க எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, சேல்ஸ் இயர் வைஸ் இருக்குதுங்களா, அதே மாரி ரீஜன் வைஸ் இருக்குது. ஜஸ்ட் இத என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து மந்த் வைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ண போறேன்னா, நம்ம ரோஸ்ல இருக்கிற சேல்ஸ் ரீஜன் எடுத்து நம்ம மந்த் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்ப மந்த் வைஸ் நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் காட்டுது. இப்ப அகைன் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஒரே லைன்ல அதே மாரி எப்படி சொல்லணும்னா, ஒரே காலம். இந்த ஒரு காலம்ல இருக்குது. ஒரு செல்லுல இருந்து எனக்கு இது 4மே எனக்கு கம்பேர் பண்ணி காட்டணும்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் என்ன பண்றேன், இந்த வேல்யூவ நான் ஃபுல்லாவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கேருந்து எங்க தேவையோ அங்க செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இன்சர்ட் டேப்ல போயிட்டு இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் லைன்ஸ்ன்னு இருக்குது. இதுல வந்து எனக்கு லைன் வேணுமா, இல்ல காலம் வேணுமா, இல்ல வின் ஆர் லாஸ். ஸோ இப்ப எனக்கு லைன் வேணும்னா லைன கிளிக் பண்றேன். லைன கிளிக் பண்ணிட்டு லொகேஷன் ரேஞ்ச் கேக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணதுக்கு எல்லாமே எனக்கு இந்த என்டையர் செல்லுல தான் வேணும். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஓகே குடுக்குறேன். இப்ப பாருங்க, ஈச் என்ன பண்ணியிருக்குன்னா, சேல்ஸ் எப்படி குரோத் ஆயிருக்குதா, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குதா, இன்கிரீஸ் ஆயிருக்குதா, டிக்ரீஸ் ஆயிருக்குதா. ஸோ அப்படியே நம்மளுக்கு போக போக ஜான்ல பாருங்க இன்கிரீஸ் ஆயிருக்குது. அதுவே பிப்ரவரில பாருங்க கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போயிருக்குது. உடனே நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவே இங்க மார்ச் பாருங்க, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸ்டார்ட்டிங் பண்ணியிருக்கோம். அத விட நம்மளுக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்லா சேல்ஸ் குரோத் ஆயிருக்குது. ஸோ இந்த மாரியே கம்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லையா நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் இத சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இன்சர்ட் டேப்ல போயிட்டு காலம பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன், லொகேஷன வந்து நான் அதே நெக்ஸ்ட் செல்ல குடுத்துட்டு ஓகே குடுக்குறேன். இப்ப பாருங்க, ஸோ இந்த மாரி நம்ம ஒரு லைன பேஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். காலம பேஸ் பண்ணி நம்மளால என்ன கிரியேட் பண்ணி ஈஸியா பார்க்க முடியும். அந்த ஒரு செல்லுல மட்டுமே நம்மளுக்கு தேவையானது. 5த் டாபிக் சார்ட்ஸ் டூ அண்ட் டோன்ட். இது என்னதுன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க. ஒரு சார்ட்ட நம்ம கிரியேட் பண்ணா என்னலாம் பண்ணணும், என்னலாம் பண்ணக்கூடாது. ஸோ எந்த இடத்துல எத யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த டேபிள்க்கு நம்ம எந்த சார்ட்ட சூஸ் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா தப்பான சார்ட்ட சூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து டேட்டா நம்மளுக்கு கரெக்ட்டா ஷோ ஆகாது. ஸோ அதே மாரி என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு சிம்பிளா இருக்கணும். ஸோ இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல என்ன பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எனக்கு சார்ட். பட் அதுவே இந்த 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 சார்ட் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இந்த மாரி டிசைன் குடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியும். நம்ம பார்க்க ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ பெட்டர் என்னன்னா, நம்மளுக்கு வந்து சின்னதா சூஸ் பண்ணது நம்மளுக்கு பெட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிளியரா இருக்கணும். லேபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா பிளாங்க்ஸ் இருக்கிறது, அந்த பிளாங்க்ஸ்க்கு எல்லாம அப்படியே நம்ம சார்ட்ட கிரியேட் பண்றது, அந்த மாரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த மாரி பிளாங்க்ஸ் இருக்கிறப்போ அந்த டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். இல்ல அது வேற எதனா டேட்டா கூட ரிலேட்டடா நம்ம செக் பண்ணணும். கன்சிஸ்ட் கலரா நம்ம ஒரே மாரி கலரா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி என்ன பண்ணலாம்னா, கன்சிஸ்ட் நம்ம ஒரு சார்ட்ட நம்ம கிரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா, அது வந்து மல்டிபிள் இடத்துல நம்ம வந்து ஸோ அட்ராக்டிவா நம்மளுக்கு தெரியும். இந்த கலருக்கு இந்த இந்த சார்ட்க்கு இந்த கலர் இது கரெக்ட்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத சூஸ் பண்ணலாம். டேஷ்போர்ட் கிரியேட் பண்றப்போ இத சூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஸோ கிளியர் அண்ட் கட்டா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடா இதுவே நம்ம சூஸ் பண்ணாலும் இருக்கலாம். அதே மாரி நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, கீ டேட்டா மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த சார்ட்ல பாருங்க நம்மளுக்கு வந்து நெறைய டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இவ்ளோ இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கவே கூடாது. ஜஸ்ட் இப்ப இந்த இடத்துல இந்த சார்ட் சூஸ் பண்ணது கரெக்ட்டான்னு கேட்டா, இந்த இடத்துல இந்த சார்ட் சூஸ் பண்ணது தப்பு. ஏன்னா இந்த மாரி சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பை சார்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா, மேக்ஸிமம் 4 இல்ல 5 கேட்டகரி மட்டும் இருந்தா நம்மளுக்கு போதும். அதுக்கு மேல இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பை சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்கும். அதனால என்ன பண்ண முடியும்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம காலம் சார்ட் யூஸ் பண்றப்போ, இந்த இடத்துல காலம் சார்ட் கரெக்ட்டான்னு கேட்டா கரெக்ட். ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு வந்து மந்த் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு ஒரு மந்த்துக்கும் நான் கம்பேர் பண்றப்ப, எனக்கு எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ரீஜன்ல எவ்வளோ சேல் ஆயிருக்குது, ஒரு ஒரு மந்த்துக்கும் நான் கம்பேர் பண்றப்ப, இந்த இந்த சார்ட் நம்மளுக்கு கரெக்ட். ஆனா அதுவே இந்த சார்ட்ட கேட்டா, பை சார்ட் கேட்டா கரெக்ட்டான்னு கேட்டா தப்பு. ஸோ இந்த மாரி தப்பான இடத்துல நம்ம தப்பான சார்ட்ட நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த டேட்டா பார்த்தா அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாரி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல நம்ம அத விட்டுட்டு நம்மளுக்கு தேவை நம்ம கஸ்டமைஸா நம்ம கிரியேட் பண்ணி, அந்த கிளையன்ட்டுக்கும் புரியாம அவங்க வந்து ஒரு ஒரு டைமா இது என்னப்பா டேட்டா? இது என்னப்பா பண்ணி வச்சிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாரி கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாரி பண்ணாமயே நம்ம விட்டுடலாம். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இல்ல உங்க இது எனக்கு பிடிக்கல. நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வேற யாருனா நான் வேற யாருக்குன்னா கோர்க் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளையன்ட் நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, ப்ராஜெக்ட் வந்து வேற எதனா டீல் கூட நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கு சான்சஸ் நெறையவே இருக்குது. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, 3டி சார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது. 3டி சார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்றதுன்னா, கரெக்ட்டா எல்லாமே 3டியாவே நம்ம கிரியேட் பண்ணாம கேட்டா, அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறப்ப. அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த 3டி சார்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம்.
இல்லன்னா அதர்வைஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. அதே மாரி ஓவர் ஸ்டஃப் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த சார்ட் பாருங்க நெறைய இருக்குதுங்களா? இந்த பைத்தாட்டுக்கு வந்து இது ரெக்கமெண்டே கிடையாது. ஸோ இந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது. அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் ஓவர்லோட் டூ மச் த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதே மாரி நெறைய கலர்ஸாவும் இருக்கக்கூடாது. ஸோ சிம்பிளாவும் அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்ம கிரியேட் பண்ணதுல பாருங்க மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்டான்னு கேட்டா ரெக்கமெண்டே கிடையாது. ஏன்னா பேக் எண்ட்ல கிரீன் இருக்குது. உள்ள வந்து பிளாக் இருக்குது. அதுக்குள்ள கலர்ஸ் இருக்குது. அந்த டேட்டா லேபிள்ஸ்க்கு மேல இன்னொரு கலர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டே கிடையாது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சார்ட் டைட்டில் கம்பல்சரி சார்ட் 1ன்னு இருக்கக்கூடாது. ஸோ எப்படி சொல்றதுன்னா, இங்க பார்த்தீங்களா தெரியும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்ணேன்னா, இந்த பிளஸ் பட்டன கிளிக் பண்ணி சார்ட் டைட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சார்ட் டைட்டில் சூஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, சார்ட் டைட்டில் இருக்கு. பட் இது ரெக்கமெண்ட் கிடையாது. இந்த சார்ட் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்? அது கிளையன்ட்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து நீங்க மந்த் வைஸ் கம்பேரிசன் சேல்ஸ்ன்னு பார்க்கலாம். இல்ல மந்த் வெர்சஸ் ரீஜன். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து இயர் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு மந்த்லயும் ஒரு இயர்க்கு எவ்வளோ சேல்ஸா இருக்குன்றத நம்ம ஷோ பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, மந்த் வெர்சஸ் இயர்ன்றத நம்ம சார்ட் டைட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. நீங்க ஒரு அனலைசர் பர்ப்பஸ்க்கு நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அப்ப இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாரி என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் வந்து ரொம்ப மெஸ்ஸியாவும் இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு அழகா இன்டராக்டிவா இருக்கணும். ஸோ அந்த மாரி மெஸ்ஸியா இருக்கிறப்போ சின்ன சின்ன டெக்ஸ்ட் இப்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குன்னா, நெறைய டெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ஆனா இது ரெக்கமெண்டே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன டெக்ஸ்ட் இருந்தா ஒரு டைம் வந்து மல்டிபிள் நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்றப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்பேஸஸ் இருக்கும். இந்த மாரி நம்ம ஒரு 5, 6 சார்ட் ஒரு பேஜ்ல நம்ம வந்து ஒரு எக்ஸெல் ஷீட்ல வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப எந்த இடத்துல எந்த சார்ட்ட சூஸ் பண்ணணும்ன்றத வெரி வெரி இம்பார்டன்ட். அதுதான் திரும்பி திரும்பி நம்மளுக்கு சொல்றாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஷேடோ கிரேட்ஸ்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு சிம்பிளா இருந்தாலே கிளையன்ட்க்கு பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்குதா அந்த சார்ட் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஓவரால் இந்த பிவோட் சார்ட்ல வந்து நம்ம இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒன் பை ஒன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம என்னென்ன பார்த்தோன்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ் குடுத்து நம்ம கம்ப்ளீட்டட் போட்டுக்கலாம். நான் எஸ் குடுத்துட்டு என்ன பண்ணேன்னா, கம்ப்ளீட்டட் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எல்லாமே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த பிவோட் டேபிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது. அதேமாரி இந்த பிவோட் டேபிள்ல இருக்கிற இந்த சார்ட்ஸ் நம்ம எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம்? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ரா டேட்டா வந்து விசுவலைசேஷன் பண்றதுக்கு நம்ம ஷோ பண்ண மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கிறப்போ நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்றதா இந்த டேட்டா பிவோட் சார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.